Hi students, வணக்கம். இப்போ என்ன பார்க்க போகிறோம்? 7-3 பயிற்சி 3.1ல் 6ஆம் கணம் என்ன கொடுத்துருக்காங்க? பின்வரும் பல்லுறுப்புக்கோவைகளை கழிக்க மேலும் கழித்து வரும் பல்லுறுப்புக்கோவையின் படியை காண. ஃபர்ஸ்ட் சம் 7x² + 6x திட்ட வடிவில் இருக்கான்னு பார்த்துக்கோங்க, வரிசையை எழுதிக்கோங்க. அடுத்து q of x 6x எக்ஸுக்கு நேர் எழுது, கான்ஸ்டன்ட் டேர்முக்கு நேர் எழுது. என்ன செய்ய சொல்றாங்க? p of xல இருந்து q of x மைனஸ் பண்ணுங்கிறாங்க, கழிக்க சொல்றாங்க. ஸோ குறிய மாற்றி கழிக்கணும், கழிக்கல அப்படியே இது இறங்கிடும். ப்ளஸ் 6 மைனஸ் 6 கேன்சல். ஸோ 0x ப்ளஸ் 9 மைனஸ் 1 ப்ளஸ் 8 குறி மாற்றிட்டோம். ஓகே, படி இதனுடைய படி என்னன்னு கேட்குறாங்க. முதல்ல ஆன்சர் 7x² + 8. படி இருக்கிறதுலே மிக உயரிய படி 2. ஃபர்ஸ்ட் சம் முடிச்சாச்சு. செகண்ட் சம் f of y is equal to 6y² minus 7y plus 2 g of y 7y plus y cube கொடுத்துருக்காங்க. ஸோ y cube டேர்ம் இல்லை, நீ தள்ளி அங்கிட்டு ஒரு ஓரமாக அப்படி எழுதிக்கிடலாம். இங்கே கான்ஸ்டன்ட் டேர்ம் இல்லை, 0 போட்டுக்கிடலாம். ஓகே, இப்போ என்ன செய்ய போகிறோம்? கழிக்க போகிறோம். f of y minus g of y. அப்படியே 6y² வந்துடும். கழிக்கையில் என்ன செய்யணும்? சிம்பிளை மாற்றணும். -7 -7 -14y ப்ளஸ் 2 0க்கு மாத்திரம் ஒன்று தான், மாற்றலைன்னா ஒன்று தான். இப்போ ஆர்டரா எழுதிட்டு திட்ட வடிவில் எழுதிட்டுன்னு சொல்லலாம், இல்லைன்னா இருக்கிறதுலே ஹையஸ்ட் படி அது 3. இந்த பல்லுறுப்புக்கோவையை திட்ட வடிவில் கூட எழுதி காமிக்க. -y³ + 6y² -14y ப்ளஸ் 2 திட்ட வடிவில் எழுதிட்டு படியை காமிக்க. தேர்டு சம் z⁵ -6z⁴ கியூப் இல்லை, 0 போட்டுக்கிடுவோம். ஸ்கொயர்டும் இல்லை, 0 போட்டுக்கிடுவோம். z இருக்கு, கான்ஸ்டன்ட் டேர்ம் இல்லை, 0 போட்டுக்கிடுவோம். ஏன்னா அடுத்த டேர்ம்ல இந்த டேர்ம்ஸ் எல்லாம் வந்தால் ஆட் பண்ணவோ சப் பண்ணவோ ஈஸியாக இருக்கும். 6x² x²க்கு நேர் எழுதுறேன். 10z -7. என்ன செய்ய சொல்றாங்க? கழிக்க சொல்றாங்க. சிம்பிளை மாத்து, இப்போ எழுது ஒவ்வொன்றையும். ஜீரோ எழுத தேவையில்லை, இங்கே மைனஸ் மாற்றியாச்சு. இங்கே +1 -10, ஸோ -9z + 7. ஸோ இதனுடைய படி மிக உயர்ந்த படி 5. புரியுதா?